Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சோயா குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி இது ரெண்டுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம இது குக்கரில் செய்ய போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரொம்பவே நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து அளவிலான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் வராது. அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் சின்ன பல் பூண்டு அப்படிங்கிறதுனால ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் அப்படின்னா நீங்கள் 5 எடுத்துக்கிட்டாலே போதும். வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் தான் இது. அது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூள், மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கிற அந்த குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும். அதுக்காக நம்ம முன்னாடியே சேர்த்திருக்கோம். இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போது உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி அப்படியே நறுக்கி போட்டோம்னா அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சேர்த்திக்கும் போது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த தக்காளியை அரைச்சதை சேர்த்துனதுக்கப்புறமா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இந்த வெள்ளை சோயாவை சேர்த்திக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துருந்தேன். அதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது அந்த சோயாவும் சீக்கிரமாக குக் ஆயிரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த சோயாவில் பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் தனி மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்காக குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணி அப்படியே தான் இருக்கும், குறையாது குக்கரில் வைக்கிறதுனால. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிறேன். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை மூடி வச்சு ஒரு 5 சவுண்ட் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா கார்னரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதை மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். அது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் சோம்பு சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா அந்த வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் அப்படியே கொதிக்க வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நான் மறுபடியும் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிட்டேன். பட் அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுக்கு டேஸ்டியான நல்ல கமகமான நல்ல வாசனையோட வெள்ளை சோயா குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்ற அந்த பக்குவத்தில் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யும் போதே நான்வெஜ் செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் வெள்ளை சோயா வந்துட்டு மறக்காமல் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 5 விசில் விடும்போது நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகி வரும். ஸோ இந்த ரெசிப்பியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.